புடவை எங்க அம்மாவோட புடவையா 20 வருஷமா எங்க அப்பா பத்திரமா வச்சிருந்தாராம். மருமகளுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாராம். இப்பதான் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த புடவைய தொட்டு பாக்குறப்போ மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு ஃபீல் வருது. சொர்க்கத்துல இருந்து அத்தை நிச்சயமா நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இத நான் இப்பவே போய் கட்டிட்டு வரட்டுமா? அதான் நான் உங்ககிட்ட வாங்குற ஆசீர்வாதம். போய் கட்டிட்டு வரேன். சரவணா, சரவணா, என்ன ஆச்சு? ஏய், என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. நான் பிறந்த விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பா செவப்பா, ஒசரமா குட்டையா, எதுவுமே தெரியாது. எவ்வளவு பெரிய சாபம் வாங்கியிருந்தா பெத்த அம்மாவை நேர்ல பார்க்க முடியாம போயிருக்கும். அவங்க சிரிச்சு பார்க்கல, சோறுட்டி சாப்பிடல, ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு நினைப்பு கூட இல்ல பூங்குடி. உன்னை இப்படி பாக்குறப்போ எங்க அம்மா இப்படிதான் இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. இதுக்கப்புறம் நீ என்னைக்குமே அழக்கூடாது சரவணா. உன் அம்மாக்கும் சேர்த்து நான் உன்னை பார்த்துப்பேன். இத்தனை வருஷம் இல்லாம போன தாய் பாசம் கடைசி வரைக்கும் உனக்கு கிடைக்கும். உங்க அம்மா புடவைய கட்டினதுமே அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. இத்தனை நாள் நான் எங்க அம்மாவை நினைச்சு பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் அவங்கள பார்த்ததே இல்லை பூங்குடி. இப்ப எங்க அம்மாவை நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சா